தூங்க போறதுக்கு முன்பாக இந்த கதையை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை கேட்காதீங்க. ஏன்னா ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய பணக்காரன், ஒரு பயங்கரமான செல்வந்தனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. 2 பிள்ளைகளும் ரொம்ப நல்ல கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வளர்ந்தார்கள். அப்பா என்ன சொன்னாலும் அதை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்தாங்க. நாட்கள் செல்ல செல்ல சின்ன பிள்ளைகள் வளர்ந்து பெருசாக ஆக 2 பிள்ளைகளும் கீழ்ப்படுகிறதை காட்டிலும் பாருங்க, ஒரு பிள்ளை அப்படியே இருந்தான், இன்னொரு பிள்ளை கொஞ்சம் அப்படி சைடு வாங்க ஆரம்பிச்சான். ஏன்னா அவன் வேலைக்கு போயிட்டு வரும்போது, மற்ற இடங்களுக்கு போயிட்டு வரும்போது நிறைய நண்பர்கள் அவனுக்கு கிடைச்சதுனால நண்பர்களை திருப்திப்படுத்துறதுக்காக என்ன செய்தான்னா, நண்பர் சொன்னதே கிடையாது. ஏன்னா நண்பர்கள்லாம் கொஞ்சம் ஏழைகளாக இருந்தாங்க, அவங்களுக்கு பணம் தேவை. இவங்ககிட்ட எப்போ பார்த்தாலும் பணம் கேட்டுகிட்டே இருப்பாங்க, இவன் போட்டு கொடுத்துட்டே இருப்பான், செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க, அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டே வருவாங்க. இது ரொம்ப வருஷமாக போய்கிட்டே இருந்துச்சு. இவன் நினைச்சாங்க, டேய் உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கிறடா, நீ உங்கள் அப்பாட்ட கேட்டு அதை வாங்கிட்டு வாடான்னு சொல்ல இவனும் அப்பா கிட்ட கேட்க ஆரம்பிச்சான். அப்பா சொன்னாலும் கேட்பாருன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சான். அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஏன்னா பெரியவன் இவ்வளோ கீழ்ப்படிஞ்சு இருக்கும்போது நீ அப்பா இந்த மாதிரி பண்ற. அப்ப அவன் சொன்னான், உலகத்தெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஆசை, எல்லாத்தையும் அறிந்துக்கணும்னு ஆசைன்னு சொன்னான். சொன்ன பொழுது அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. நீ என் கூட இருப்பா, என் கூட இருந்து வேலை செய்ய, ஏன் அப்படிலாம் நினைக்கிறேன்னு கேட்டதுக்கு அவன் எதுவுமே சொல்லாம எனக்கு உரிய பங்கை கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு வேதனை தாங்க முடியல. இப்படி சொல்லிட்டானே, என்ன பண்றேன்னு சொல்லி ரொம்ப காலம் யோசனை பண்ணிட்டு, சரி நான் உனக்கு கொடுத்துட்றேன்ப்பா, ஆனா நீ எங்க போறேன்னு சொல்லிட்டு போ. அதெல்லாம் சொல்ல முடியாது, நான் எங்கேயோ போறேன், என்ன பண்றேன், என் சொத்தை மட்டும் கொடுங்க நான் கொடுத்துட்டாரு. இவன் புறப்பட்டு இவன் மாத்திரம் போனா பரவாயில்ல, இவங்களும் 5-6 பேர் சேர்ந்து அப்படியே சுத்த ஊர் ஊரா போறாங்க. நல்ல பணத்தை வைத்து கொண்டு நல்ல செலவு பண்ணாங்க. செலவுன்னு அப்படி இப்படிப்பட்ட செலவு இல்லை. இதெல்லாம் பார்த்து இதெல்லாத்தையும் அவன் மனசுல ஒரு மாதிரி இருக்கு, அப்பா விட்டு வந்துட்டமேன்னு இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, ஜாலியா இருக்கிறோம்னு ஊர் சுத்த போனவன் கடைசியில பாத்தீங்கன்னா ரொம்ப காலம் செல்ல செல்ல பணம் அப்படியே குறைய செலவுலேருந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் தூங்கிட்டாங்க. திடீர்னு காலில் எழுப்பி பார்த்தா எந்த நண்பனும் இல்லை. எல்லாத்தையும் இவனுக்கு இருந்தெல்லாம் உருகிட்டு போயிட்டாங்க, கம்ப்ளீட் எடுத்துட்டு போயிட்டாங்க. இவன் அப்படியே நெஞ்சு அடைச்சிட்டு அப்படியே நாள ஆரம்பிச்சான். டேய் நண்பா, எங்கடா போறீங்கன்னு ஊரே தேடுறான். ஆனா யாரும் அங்க சத்தம் இல்லை. காரணம் என்னன்னா, எல்லாரும் அவனை விட்டு ஓடி விட்டார்கள். இவ்வளவுதான் பணம் இருக்குன்னு தெரிஞ்சு தூக்கிட்டு போயிட்டான். இப்போ என்ன செய்யணும்னு தெரியல. கொஞ்சம் அவன் பாக்கெட்டில் கொஞ்சம் காசு இருந்தது, எடுத்து கொஞ்சம் அங்கங்கே சாப்பிட்டு உட்காந்துருந்தான். அது முடிஞ்சு போயிடுச்சு. இப்பொழுது பசி வயிறை கிள்ள ஆரம்பிச்சது. எங்க போறது? அந்த ஊர்ல அவன் சுத்தி பாக்குறான், எங்கேயா வேலை கிடைக்குமா, அவங்கிறது வேலை கிடைக்குமா, எல்லாரும் சுத்தி பார்த்தா எங்கேயும் வேலை கிடைக்கும். எல்லாரும் வேலை இல்லப்பா காலையிலப்பா போன்னு சொல்லிட்டாங்க. கடைசி இவன் சாப்பாட்டுக்காவது ஏதாவது கிடைக்கணுமே, சாப்பாட்டுக்காக வேலை செய்யணுமே போயிட்டே இருக்கும்போது கடைசியில் அங்கே ஒரு தோட்டத்தில் ஒரு பெரிய ஒரு தோட்டம் இருந்துச்சு. தோட்டத்தில் பன்றி மேய்க்கிற வேலை காலியாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு பன்றி மேய்க்க இப்போ கேட்குறான். சரி ஓகே, நீ பன்றி மேய்ன்னு சொல்லிட்டாரு அவர். இவன் பன்றி மேய்ச்சி இருக்கும்போது பசி ஒரு 4-5 நாள் ஆச்சு சாப்பிட்டு, பசி தாங்க முடியல. அப்படி இருக்கும்போது இப்படி எட்டி பார்த்தான். அங்கேயும் பார்த்துட்டு பன்றிக்கு வைக்கிற தவிடு வைப்பாங்க பன்றிக்கு, அந்த தவிடை எடுத்து சாப்பிடும்போது அந்த ஓனர் வந்து கண்டுபிடிச்சிட்டு, ஐயோ என்னடா பண்றவன, நான் வேலைக்கு வச்சா நீ பன்றிக்குள்ள சாப்பிட்டேன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சாரு. ஆனா இவனுடைய பேக்ரவுண்ட் தெரியாது. காரணம் என்னன்னா, இவன் பட்டினியா இருக்கான்னு அவருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஐயோ நீ உனக்கு இந்த வேலை கிடையாதுன்னு சொல்லி துரத்திட்டேன். இவன் எந்த வேலை இல்லாம அப்படியே போயிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரே துணி தான் இருக்குது, எல்லா துணியும் எடுத்துட்டு போயிட்டானுங்க. அது அழுக்கா இருக்குது. மேலெல்லாம் கொஞ்ச நாள் பன்றி மேய்ச்சதுனால அது கூட பன்றி கூட இருந்த அந்த நாத்தம் அவன் மேல அடிச்சிட்டு இருக்குது. ஆனா அதை உள்ள அடிச்சுக்குது. ஐயோ அப்பதான் நினைக்கிறான், ஐயோ எங்க வீடு, எங்க அப்பா, எங்க அண்ணா அப்படி யோசனை பண்ணிட்டே இருக்கிறான். எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இவனுக்கு மனசுக்குள்ள தோணுச்சு. என்ன தோணுச்சு தெரியுமா? நான் இனிமேல் இப்படி இருக்க மாட்டேன், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் யாருக்கும் தெரியாது. இவன் மனசை வச்சு அழுகிட்டு இருக்கிறான். அப்புறம் மனசுல ஒரு முடிவு எடுத்தான். என்ன முடிவு தெரியுமா? நான் என் தகப்பன் இடத்துல போவேன், அவர்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன்,
அப்புறம் மட்டும் இல்ல, என் பிள்ளையா ஏத்துக்கவே ஏத்துக்காதீங்க, உங்க வேலைக்காரில் ஒருவரா ஏத்துக்கிட்டு கொஞ்சம் சாப்பாடு மட்டும் போட்டா போதுன்னு நான் கெஞ்சி கேட்பேன்னு சொல்லி மனசை நினைச்சிட்டு அவன் புறப்பட்டான். நடந்து நடந்து வர்றான். இதுக்கு இடையில அவங்க அப்பா டெய்லி பார்த்துட்டே இருப்பாரு, என் பையன் வரானா எங்க வரான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா அவன் வரவே இல்லை. ஒரு நாள் அவர் அதே போல எதிர்ச்சியா வெளியே இருந்து அப்படி பார்க்கும்போது தூரத்துல ஒரு மனுஷன் நடந்து அப்படியே வர்றான். கிழிஞ்ச துணி, அழுக்கு துணியோடு நடந்து வரத பார்த்த உடனே இவருக்கு உடனே தெரிஞ்சு இவன் தான் என் பையன் நான் முடிவு பண்ணேன். வந்துட்டே இருக்கான். இவர் இங்க இருந்து புறப்பட்டு போனார், ஓடினார். ஓடி போன உடனே கண்டுபிடிச்சு அப்படியே பாருங்க கட்டி பிடிச்சிட்டாரு. அவனு கட்டுப்பிடிச்சு, மகனே நீ எங்க போன அப்பா என்ன மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப மோசம் பண்ணிட்டேன், உங்களுக்கு விரோதமா பரலோகத்துக்கு விரோதமா அந்த ஆண்டவருக்கு விரோதமா நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, ஒரே ஒரு மன்னிச்சுட்டு எனக்கு ஒரு வேலை கொடுங்க, அந்த வேலை மட்டும் போதும், எனக்கு சாப்பாடு மட்டும் பண்ணு, சம்பளமே கொடுக்கண்டா, சாப்பாடு மட்டும் போட்டா போதும்னு கெஞ்சிக்கிட்டே இருந்தான். அப்பா என்ன பண்ண தெரியுமா, என் பையன் மறுபடியும் மரித்து போயிட்டான்னு நினைச்சனே, உயிரோடு வந்துட்டான்னு சொல்லி அவனை கட்டிப்பிடிச்சு வீட்டுல கூட்டிட்டு போய் அவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து பாத்ரூம்ல கூட்டு போய் அவனை குளிப்பாட்டி புது ட்ரெஸ் போட்டு புது காலணிகள் போட்டு மோதிரம் போட்டு பயங்கர கொண்டாட்டத்தை ஆரம்பித்தான். இந்த கொண்டாடம் சத்தம் கேட்குது, பயங்கரமா மியூசிக் எல்லாம் போட்டு ட்ரம்ஸ் எல்லாம் வாசித்து பண்ணும்போது அந்த மூத்த பையன் இவங்க அண்ணன் அங்க இருந்து வயல்ல வேலை செய்து வந்துட்டு இருக்கான். என்னப்பா சத்தம் கேட்குது? அங்க என்ன பயங்கர சத்தம்? வேற ஒண்ணும் இல்ல, உங்க தம்பி வந்திருக்காராம் அப்படின்னு ஒரு சொன்னான். என் தம்பியா? செத்து போயிட்டேன் அவன்? இல்ல, உயிரோட வந்திருக்காராம், அதுக்கு தான் இந்த இது உன்னை அப்படே. அப்பா என்னப்பா நடக்குங்க? என்ன நடக்குது? நான் என்ன பண்ணேன்? நான் உங்க கூட இருக்கேன், எனக்கு ஒரு நாளாவது நல்ல காரியம் பண்ணிருப்பீங்களா? இவன் வரான், இவனுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டீங்களே, நீங்க இதெல்லாம் சரியா நியாயமானு கேட்கிறான். அப்பா அவர் சொன்னாரு, இவன் என் மகன் மரித்தான், இப்பொழுது உயிரோடு வந்திருக்கான், ஆனா நீயோ என்னோட இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உனக்கு தான் சொந்தம், ஆனா இவன் அப்படி இல்லை, செத்து போனவன் வந்திருக்கிறான், அதனால நாம் சந்தோஷமா இருக்கணும்ல, அதுக்கு தான் நான் ஆடை அடிக்க சொன்னேன், கன்று குட்டி அடிக்க சொல்லி இன்னைக்கு ஒரு விருந்து பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கப்பான். அருமையானவர்களே, இந்த கதை பாருங்க எதை காட்டுது? இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, உலகத்தில் நல்லா பண வசதியோடு இருக்கும்போது நம்ம சுத்தி நிறைய இருப்பாங்க, அண்ணம்பா தம்பிப்பா மாமப்பா மச்சான் சொல்லுவாங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம விட்டு ஓடியே போயிடுவாங்க. அது ஒரு காரியம். ரெண்டாவது காரியம், நம்மை பெற்றவர்கள், நம்மை வளர்த்தவர்கள், நம்மை பெற்றவங்க எல்லாம் நமக்கா எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க. அது நம்ம நினைக்கணும். அந்த தகப்பனை ஏற்றுக்கொண்டா அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். பார்த்தீங்களா, இன்றைக்கு ஒரு வேளை அப்படி இன்னைக்கு உள்ள தகப்பன் சில சமயம் பார்த்தீங்கன்னா எந்த நாள் தகப்பன் அப்படி அன்பு உள்ளவன் தான், ஆனாலும் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்து யாருக்குமே பிடிக்காது. வேசிகளிடத்தில் அழித்து போட்டான் என்று சொல்லி அவன் அண்ணன் சொல்றான். அவன் வேசிகளுக்கு அழிச்சிட்டானே, அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்கும்போது சொல்றான், உண்மையில அப்படித்தான்ப்பா, அவன் செத்து போறதுக்கு அடையாளமா செத்து போயிட்டான், இப்ப அவன் உயிரோட வந்திருக்கிறான், அவன் மனம் திரும்பி வந்திருக்கிறான், அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்றான். இன்றைக்கு நம்ம அவனை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் அவனை கொண்டு விரிச்சுதாரு, கொண்டு போய் அவனை நல்லா குளிப்பாட்டு ஒரு நல்ல நிலைமையில அவன் சொல்றாரு, நீ எப்பவும் என் மகன்தான், நீ வேலைக்காரன் சொன்னாலும் நீ என் மகனா தான் இருப்ப என்று சொல்லி மறுபடியும் அந்த ஸ்தானத்தை கொடுத்தார் அவங்க அப்பா. அதே போலதான் பரலோகத்தில் இருக்கிற அப்பா கூட நம்ம தூரமா போனாலும் எப்ப வருவான்னு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க அப்படி அவரை தேடி வந்தா உடனே சேர்த்து கொள்ளுவார். ஒருவேளை அவரை விட்டு தூரமா போகலாம், அவரை வணங்காமல் போகலாம், அவர் யாருன்னே தெரியாமல் போகலாம், அப்பா எனக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம், ஆனா அவர் நமக்கா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் இந்த கதையின் மூலமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த கையில் அவங்களுக்கு சொன்னேன், நீங்க இதை தெரிஞ்சுக்கங்க. நாம உலகத்தில் மக்கள் ஒருவேளை மறந்தாலும் நம்மை உருவாக்கினவர் மறக்க மாட்டார். அவர் நம்ம எதிர்பார்த்து கொள்ள, எப்போ வருவான் என் மகன், எப்பொழுது வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு வேளை நம்ம தூரமா இருந்தா கூட அந்த தகப்பனை கூப்பிடும் போது நம்ம அருகில் போவோம். நீர் தான் எனக்கு வேணும்னு போனீங்கன்னா அவர் ஓடி வந்து உங்களை கட்டி அணைத்து உங்களை முத்தமிட்டு உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் செய்வார். ஏனென்றால் அவர் சம்பூரணராக இருக்கிறார், நாம் எல்லாம் குறைவுள்ளவராக இருக்கிறோம். இப்பொழுதும் ஒப்புக்கொடுங்க,
நீங்க அந்த ஆள்கிட்ட அப்படியே ஆண்டவரே நீ அப்படி செய்யறதா நானும் அப்படித்தான் இருக்கேன், என்னை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. உங்களை அந்த ராஜாதி ராஜா பிள்ளையாய் மாற்றி மறுபடியும் உங்களை அந்த ஸ்தானத்துல நிறுத்ததுக்கு அவரால் கூடும். ஸோ அதை நீங்க மனசுல புரிஞ்சு கொள்ளுங்க. அது புரியத்தான் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த கதையின்படியே உங்க வாழ்க்கையை மாற்ற இயேசுங்கிற ஆண்டவர் இப்பொழுது ரெடியா வந்திருக்கிறாரு. உங்களை ஆசீர்வதிப்பார்.